சாஸ்திரத்தை மீறி ஒருத்தர் வாழறதுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப சாஸ்திரம்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா தானே தேவை. பெரிய பெரிய விஷயங்கள் வேண்டாம், ரொம்ப அடிப்படை தர்மம் நமக்கு தெரியாது இல்லையா? ஆபீஸுக்கு போறதோ, காலேஜுக்கு போறதோ, பள்ளிக்கூடத்துக்கு போறதோ, அதுக்கு முன்னாடி சத்த சீக்கிரம் எழுந்திருந்து பகவானுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் தெரியாது. நெத்திக்கிட்டுக்கணும் தெரியாது. ஆண்கள் அவரவர்கள் குல தர்மப்படி விபூதியோ கோபி சந்தனமோ திருமணோ இட்டுக்கணும் தெரியாது. பெண்கள் குங்குமம் வச்சுக்கணுங்கிறது தெரியாது. ஸ்டிக்கர் போட்டு தான் தெரியும். தலை வாரிக்கணும் தெரியாது, பின்னிக்கணும் தெரியாது, பூ வச்சுக்கணும் தெரியாது, வாசல்ல கோலம் போடணும் தெரியாது. தெய்வீகமான வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி லௌகீக வாழ்க்கையில வரவே வராது, தெரியாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிவி பார்க்க முடியும், 1 மணி நேரம் பஜனையில உட்கார முடியாது. அமர்ந்து நெடுங்குரலில் அயல் மனையாளருடன் அழுத்த பழங்கதைகள் நினைத்து நினைத்து சொல்வார். நிமலனை பாடவா என்றால் நேரமே இல்லை என்பார். இவர்கள் நமது வழி வருதல் கடினம் மனம் இறுகும் மனிதர் துயரே அடைவார். எவர்க்கும் கிடைக்க தரமோ ஹரிபஜனம் எளிதில் கிடைக்கும் வரமோ அகஸ்தியர். அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லை. இங்க வந்து உட்காந்துருக்கோம் சத்சங்கத்துலன்னா பகவானோட கருணை நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா உள்ள வர முடியாது. கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு பகவத் கிருபை வேணும், சுவாமி தரிசனம் பண்றதுக்கு கிருபை வேணும், சத்சங்கத்துல இருக்கிறதுக்கு கிருபை வேணும். இருக்கிற நேரத்தில் செல்போன் ஆஃப் பண்றதுக்கு கூட பகவானோட கருணை வேணும். இல்லைன்னா அது கிடைக்காது. உள்ள வந்தாலும் இல்லையா அந்த கான்டெம்ப்ளேஷன், அது ஏகாகிர சித்தத்தோட சத்சங்கத்தை அனுபவித்து கேட்பது அது கிடைக்காது. அதெல்லாம் பாக்கியவசத்தினால்தான் கிடைக்கும். அடிப்படை சாமானிய தர்மம் நமக்கு தெரியாது. எதை செய்யணும் வாழ்க்கையில, எதை செய்யக்கூடாது தெரியாது. அப்படிங்கிறத சாஸ்திரங்களுக்கெல்லாம் நம்ம எங்க போவோம்? எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில இருக்கோம் நாம. அதுதான் உண்மை. மகான்கள் என்ன பண்றா, எல்லாத்தையும் விட்டுட்டு அதோ கதிக்கு நீ போக போற, அப்படி போகாமல் காப்பாத்துறதுக்கு பகவான் நாமா இருக்கு. அதை பிடிச்சுட்டேன்னா இழந்தது அத்தனையும் நீ மீட்கலாம்னு சொல்ற.